Hi everyone, this is Jeanal Margaret again from Jenny School. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் எவ்ரிபடி இஸ் சேஃப் அட் ஹோம் ஆல்சோ. நம்மளோட குட்டி பசங்களும் நல்லா சேஃபாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். வாட் இஸ் திஸ் ஆல் அபவுட் இஸ் த சில்ட்ரன் bedtime and their bedtime stories. Bedtime and bedtime stories. நீங்கள் யோசிக்கலாம், வாட் இஸ் திஸ் bedtime and bedtime stories? bedtime ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய bedtime நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். வாட் இஸ் bedtime is for a child? நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க இந்த கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் ஏஜ் பிட்வீன் 2 years, ஃப்ரம் 2 years to 5 to 6 years இருக்க குழந்தைங்களுக்கு ஆப்சல்யூட் பெட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு பெட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்கள 7:30க்கெலாம் நீங்கள் படுக்க வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது 7:30க்கே அவங்க தூங்கணுன்றது அவசியம் கிடையாது, பட் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். அவங்கள 7:30க்கெலாம் நீங்கள் அவங்கள பெட்டுக்கு அனுப்பிடுறது ரொம்ப நல்லது. அப்போ நீங்கள் அவங்களுக்கு எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6:30 to 7க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நீங்கள் டின்னர் கொடுக்கலாம். 7:30 இஸ் ஆல்சோ ஐடியல் டைம். இப்போ குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா 7:30க்கு நீங்கள் டின்னர் கொடுங்க. தட் இஸ் ஆல்சோ அ பர்ஃபெக்ட் டைம். 7:30க்கு நீங்கள் டின்னர் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour அந்த சாப்பாடெல்லாம் ஜீரணமாகறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ பிட்வீன் 8 to 8:30க்குள்ளே யூ டேக் தம் டு பெட். ஸோ 8:30 இஸ் அ வெரி எக்ஸாக்ட் அண்ட் பியூட்டிஃபுல் டைம். இந்த டைமில் நீங்கள் அவங்கள பெட்டுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் அவங்களால எந்திரிக்க முடியும். அதுக்கப்புறமா குழந்தைங்களோட வளர்ச்சி 100% ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன மாதிரியான வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாடி பார்ட்ஸோட வளர்ச்சி, இந்த கை கால்கள் இதெல்லாம் என்ன ஆகும், ரொம்ப நல்லா அழகாக வளரும் அவங்களுக்கு. ஸோ ஒரு குழந்தையோட ஹைட் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராப்பர் ஸ்லீப்னால கூட இருக்குது. ஒரு குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பெட் டைம் நீங்கள் கொடுக்கணும், நல்லா தூங்கணும். அவங்க சராசரியாக பார்த்தீங்கன்னா இந்த 3 to 6 வயசு இருக்க குழந்தைங்க, 6 வயசுன்றதை விட ஒரு 10 years வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு டெய்லி அவங்களுக்கு மேக்ஸிமம் 10 to 11 hours அவங்க கண்டிப்பாக தூங்கணும். 10 to 11 hours. ஸோ அதுக்கும் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9 hours ஆல்சோ இஸ் ஓகே. சரிங்களா? ஏன்னா சில இடத்துல குழந்தைங்க டிஸ்டர்ப்டாக தூங்குவாங்க, சில நேரத்தில் பேரண்ட்ஸ் லேட்டாக கொண்டு போவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்க பேரண்ட்ஸால் இந்த டைமை எங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ரியலி வாண்ட் யுவர் சில்ட்ரன் டு க்ரோ இன் அ வெரி சவுண்ட்ஃபுல் வே, அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பெட் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு பெட். அதுக்கப்புறமா என்னது, தே ஹாவ் டு ஸ்லீப் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நேரம் அவங்க என்ன பண்ணணும், தூங்கணும். அவங்களோட ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்லீப்னால என்ன கிடைக்கும்னா, தே வில் கெட் 100% த கம்ப்ளீட் க்ரோத் இன் தேர் ஃபிசிக்கல் பாடி. அவங்களுக்கு பாடியில் ஃபுல்லாக எல்லாத்தோட வளர்ச்சியும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஐசைட் வில் பி வெரி குட் as long as they sleep for a long time. ரொம்ப நேரம் அவங்க தூங்கும் போது அவங்களோட கண்களுடைய பார்வை ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஜெனட்டிக்கலாக ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு there is no way எதுவும் பண்ண முடியாது. பட் ஜென்ரலி ஒரு குழந்தையோட க்ரோத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கும் போது they will have a good eyesight. அதுக்கப்புறம் they will have good bone density. போன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா தூங்க வச்சிங்கன்னா ஒரு குழந்தை ரொம்ப அழகாக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், எந்த குழந்தை ரொம்ப நிறைய தூங்குதோ ரொம்ப அழகாக சப்பியாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களோட ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஹாட் வாட்டர் வாஷ் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா they'll get a very good sleep. அவங்கள குளிக்க வைக்கணும்னு இல்லை, சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி வச்சு அவங்கள ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோ, கை கால்களெல்லாம் நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா they will get a good sleep. சரிங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல ஹாட் வாட்டர் வச்சு அவங்க மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்கள கொஞ்சம் மூமெண்ட்ஸில் விளையாட விட்டுட்டு தென் யூ கேன் கோ டு பெட். ஸோ அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் திங் ஃபார் த க்ரோத் ஆஃப் யுவர் சைல்டு. ஸோ தூங்க போகிறது, திஸ் இஸ் பெட் டைம். வாட் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வை பெட் டைம் ஸ்டோரிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு பெட் டைம் ஸ்டோரி வந்து ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், தே வில் நாட் பி எக்ஸ்போஸ்ட் டு த ப்ளூ லைட். அதாவது உங்களோட செல்ஃபோன். இன்றைக்கி நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தூங்க போகும்போது செல்ஃபோனோட போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, த மதர் இஸ் ஆல்சோ இஸ் பிஸி வித் த செல்ஃபோன், த ஃபாதர் இஸ் ஆல்சோ பிஸி வித் த செல்ஃபோன் ஆன் த பெட். ஸோ பாருங்கள், இப்போ இருக்க குழந்தைங்களோட லைஃப் வந்து அம்மாவும் அப்பாவும் கடைசியில் அந்த குழந்தை தூங்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேரண்ட்ஸ் பேசுறது கூட கிடையாது. தே டோன்ட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். பட் ஆனால் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த மென்டல் க்ரோத் ஆஃப் த சைல்டு. இன்றைக்கி பெட்டுக்கு போகும்போது அந்த குழந்தை எல்லா கேஜெட்ஸை விட்டு நீங்கள் ஃப்ரீ பண்ணணும். ஃபஸ்ட் யூ ஹாவ் டு மேக் தெம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் கேஜெட்ஸ், ஃப்ரம் டிவி, செல்ஃபோன்ஸ், எவ்ரி திங். ஸோ அந்த ப்ளூ லைட்டு குழந்தைக்கிட்ட வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் 2 hours, பிஃபோர் 1 hour நீங்கள் அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டீங்கன்னா the child will get a very sound sleep. ரொம்ப நல்லா தூங்குவாங்க அந்த பசங்க. குழந்தைங்களுக்கு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்சஸ் இருக்கிறதுக்கு காரணமே இந்த செல்ஃபோன்ஸ். பிகாஸ் குழந்தைங்க தூங்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அந்த காலத்தில் கதைகளெல்லாம் சொல்லி தூங்க வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க வந்து தூக்கத்தில் நல்ல விஷயங்களை அவங்க வந்து இமேஜின் பண்ணணும், நல்ல விஷயங்களை அவங்க ட்ரீம் பண்ணணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை அவங்க கேட்டுட்டு தூங்கும் போது those children will have very good dreams. சரிங்களா? அதே அவங்க செல்ஃபோனில் ஒரு கேம் விளாடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு பொம்மை ஏதோ ஒன்று பார்க்குறாங்க, ஏதோ அந்த செல்ஃபோன்ஸில் வர்றது எல்லாமே வந்து இட் இஸ் நாட் anti social, பட் சம் திங்ஸ் ஆர் தேர் விச் இஸ் நாட் குட் ஃபார் தேர் ஹெல்த். ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்கள வந்துட்டு நீங்கள் கதை சொல்லணும், அவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய பேசணும் நைட்டில். ஸோ பேசும்போது ஒரு திருப்தியோடு தூங்குவாங்க. அம்மா கிட்ட இன்றைக்கி பேசினோம். ஸோ அந்த அம்மாவுடைய அந்த வார்ம், இந்த ஸ்பர்ஷ், இதெல்லாமே அந்த குழந்தைக்கு தூங்கும் போது கிடைக்கும் போது இட் வில் கெட் அ கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக் ஸ்லீப் which will help the child to become more intelligent. ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அந்த குழந்தை வந்துட்டு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐதர் மாம் ஆர் டேட், ஏதாவது ஒரு பேரண்ட், 2 பேருமே சேர்ந்து அந்த குழந்தைக்கு கதை சொல்லி ஜாலியாக தூங்க வைக்கிறாங்கன்னா தட் இஸ் எக்ஸலண்ட் ஜாப் பை த பேரண்ட்ஸ். ஸோ ஒரு அம்மாவுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இருக்குது. அந்த குழந்தைய தூங்க வைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கதையை நீங்கள் சொல்லுங்கள். அந்த குழந்தைகிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. அந்த குழந்தைய நிறைய பேச வைங்க. ஒன் வே கம்யூனிகேஷன்லேயே விட்டுறாதீங்க. அந்த செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்குது, இட்ஸ் அ ஒன் வே கம்யூனிகேஷன், ஒன்றுமே பண்ணாது அந்த குழந்தை. ஸோ அதனால் ஒரு குழந்தைக்கு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய கதைகளை சொல்லுங்கள். கதை சொல்கிறதுல கூட பார்த்தீங்கன்னா நல்ல கதைகள், மாரல் இருக்க மாதிரி, அந்த குழந்தைங்கள வந்துட்டு நிறைய சாதிக்கக்கூடிய கதைகளை நீங்கள் சொல்லுங்கள். குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்காக நீங்கள் கொடுங்க. ஸோ நல்ல ஒரு சமுதாயத்தை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல குழந்தைங்கள நம்ம வளர்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கதைகள், நிறைய கதைகள் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய பாட்டி எனக்கு நிறைய கதை சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா எனக்கு கதை சொன்னது கிடையாது, என் பாட்டி எனக்கு கதை சொல்லுவாங்க. ஸோ அந்த கதையெல்லாம் கேட்கும்போது கேட்டுகிட்டே இருக்கும் போதே எனக்கு தூக்கம் வந்துடும். ஆனால் இன்றைக்கி இருக்க குழந்தைங்க செல்ஃபோன், தட் ப்ளூ லைட், அதை பார்த்து 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 தூக்கமின்மை, ஸ்லீப்லெஸ்னஸ், அந்த மாதிரி ஒரு வியாதிக்கு எல்லாருமே உள்ளாயிட்டாங்க. அதனால் நல்ல ஸ்டோரிஸை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஸோ பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி. குழந்தைங்களுக்கு ப்ளூ லைட் எக்ஸ்போஷரை விட சன்லைட் எக்ஸ்போஷர் நீங்கள் நிறைய கொடுங்க. குழந்தைங்க சன்லைட்டில் விளையாடும் போது என்ன ஆகுது, அவங்களோட போன்ஸ் ரொம்ப நல்லா ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். தே கெட் விட்டமின் டி, தே கெட் அ லாட் ஆஃப் திங்ஸ், மெலட்டான், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து லைட்ஸ், ப்ளூ லைட்ஸ் இன்ஸ்டெட் என்ன லைட்ஸ் நீங்கள் கொடுக்கணும், ரெட்டில் சன்னுடைய எல்லா ரேஸ், ரெட், ப்ளூ, க்ரீனுன்னு எல்லா ரேஸோட லைட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் கொடுக்கும் போது குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு லைஃப் கிடைக்கும். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இட் இஸ் லைக் வி வாண்ட் டு டேர்ன் பேக் டு த ஓல்ட் ஃபேஷன்ட் ஸ்கூல். இப்போ இருக்க நியூ சிஸ்டம் ஆஃப் த டீச்சிங் இல்லை நியூ சிஸ்டம் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் இஸ் ரியலி நாட் ஹெல்த்தி ஃபார் பிரிங்கிங் அப் அ ஹெல்தி சைல்டு. இது எல்லாமே வந்துட்டு என் கண்ணோட்டத்தில் நான் பார்க்கல. ஆஃப்டர் மேக்கிங் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நான் நிறைய குழந்தைங்களோட இருந்து நிறைய ஃபேமிலிஸோடு டிஸ்கஸ் பண்ணி நிறைய ஃபேமிலிஸை பார்த்த பிறகு, ஸோ ஹவு சில்ட்ரன் ஆர் க்ரோயிங் அப் நவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் வெரி லெஸ் எக்ஸ்போஸ்ட் அண்ட் வெரி லெஸ் டைம் ஸ்பெண்ட் வித் த பேரண்ட்ஸ்.
ஸோ இதை வந்து நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பெட் டைம் அண்ட் பெட் டைம் ஸ்டோரிஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கிவ் அ பீஸ்ஃபுல் ஸ்லீப் ஃபார் த சில்ட்ரன். ஐ ஹோப் யூ ஆல் வில் டூ தட். ஸோ சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க எல்லாருமே இனிமேல் குழந்தைங்களோட தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த குழந்தை ரொம்ப நல்லா தூங்குதோ அந்த குழந்தை தொல்லையே கொடுக்காதுங்க. ஒழுங்காக சாப்பிடும், ஒழுங்காக படிக்கும், நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு குழந்தையாக வரும். ஸோ தூக்கம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயன்றது தூக்கம் இல்லாதவங்களை கேட்டால் தெரியும். ஸோ அதனால் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல தூக்கத்தை கொடுப்போம், நல்ல ஒரு வளர்ப்பை நம்ம கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.